அனைவருக்கும் வணக்கம். பிறக்கப் போகின்ற புரட்டாசி மாதம் சூரிய பகவான் சிம்ம ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி கன்னி ராசியில் சஞ்சரிக்கிறார். அவர் சஞ்சரிக்கும் காலம் கன்னி மாதம் என்று அழைக்கப்படுகிறது. வருகின்ற செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி சூரிய பகவான் கன்னி ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இதன் காரணமாக நவகிரகங்களின் தலைவரான சூரிய பகவான் உச்சமடைகிறார். மற்றும் பௌர்ணமி அன்று புரட்டாசி மாதம் தொடங்குகிறது. ஒருவருடைய வாழ்க்கையில் தைரியம், வீரம், வெற்றியை தரக்கூடியவர் சூரிய பகவான். மற்றும் கன்னி ராசியில் சூரிய பகவான் பெயர்ச்சியாகக்கூடிய நிலையில் சூரியன், சுக்கிரன், கேது பகவானின் சேர்க்கையால் சில ராசிகளுக்கு இந்த மாதம் ராஜயோகத்தையும் சில ராசிகளுக்கு கெடுபலன்களையும் அளிக்கப் போகிறார். இந்த பெயர்ச்சியின் காரணமாக எந்தெந்த ராசிகளுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி தெளிவாக பார்க்கலாம். மிதுனம் ராசியில் செவ்வாய் பகவான், தைரிய வீரியஸ்தானத்தில் புதன் பகவான், சுகஸ்தானத்தில் சுக்கிரன், கேது, பாக்கியஸ்தானத்தில் சனி, தொழில் ஸ்தானத்திற்கு ராகு, அயன சயன போகஸ்தானத்தில் குரு என சஞ்சரிக்கின்றனர். இந்த மாதத்தில் கிரக பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தால் 17ஆம் தேதி தைரிய வீரியஸ்தானத்திலிருந்து சூரியன் சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார். 19ஆம் தேதி தைரிய வீரியஸ்தானத்தில் இருந்து புதன் சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார். 19ஆம் தேதி சுகஸ்தானத்திலிருந்து சுக்கிரன் பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறார். அக்டோபர் 6ஆம் தேதி புதன் பகவான் கன்னி ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார். மற்றும் அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி சுக்கிர பகவான் துலாம் ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி விருச்சிக ராசிக்குள் சஞ்சரிக்கிறார். இந்த பெயர்ச்சியின் காரணமாக மிதுன ராசிக்கு மாதத்தின் தொடக்கத்தில் ராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சாரத்தால் மகிழ்ச்சியும் பல வகைகளிலும் வளர்ச்சியும் தரும் மாதமாக அமையும். வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் அனைத்துமே மிக எளிதாக வெற்றியடையும். எதிர்பார்த்த பணவரவு கிடைப்பதுடன் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படக்கூடும். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். தைரிய வீரியஸ்தானத்தில் புதன் பகவான் சஞ்சாரத்தால் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. 17ஆம் தேதி தைரிய வீரியஸ்தானத்திலிருந்து சூரியன் சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார். இதன் காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவார்கள். திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை திட்டமிட்டபடியே நடத்தி முடிப்பீர்கள். உறவினர் மற்றும் நண்பர்கள் வீட்டு விருந்து விசேஷங்களிலும் கலந்து கொள்வீர்கள். சிலருக்கு வெளி மாநிலங்களில் உள்ள புகழ்பெற்ற புண்ணிய தலங்களுக்கு செல்லும் வாய்ப்பு உண்டாகும். இதுவரை இருந்த உடல் உபாதைகள் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படும். வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான திருப்பு முனை மாதமாக இந்த மாதம் அமையும். சுகஸ்தானத்தில் சுக்கிரன், கேது பகவான் சஞ்சாரத்தால் அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலை காணப்படும். பணிகளில் உற்சாகமாக ஈடுபடுவீர்கள். உயர் அதிகாரிகள் உங்கள் ஆலோசனைகளுக்கு உரிய அங்கீகாரம் கொடுப்பார்கள். எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும். பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சாரத்தால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட விற்பனையும் லாபமும் கூடுதலாக கிடைக்கும். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும். புதிய முயற்சிகள் வெற்றி தரும். மாத பிற்பகுதியில் சக வியாபாரிகள் மறைமுக போட்டிகள் ஏற்படக்கூடும். மற்றும் பற்று வரவில் கவனம் தேவை. 19ஆம் தேதி தைரிய வீரியஸ்தானத்தில் இருந்து புதன் சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார். இதன் காரணமாக குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் மாதமாக அமையும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு உண்டாகும். அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு பல வகைகளிலும் அனுகூலமான மாதமாக இம்மாதம் அமையும். அக்டோபர் 6ஆம் தேதி புதன் பகவான் கன்னி ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார். இதன் காரணமாக நீண்ட நாட்களாக முயற்சி செய்த காரியங்கள் வெற்றியை தரும். வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். ராசிக்கு 3ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். திடீர் செலவு ஏற்படும். சிலருக்கு மருத்துவ செலவு ஏற்படும். வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரிடும். தொழில் வியாபாரம் நிதானமாக நடக்கும். கடன் விவகாரங்களில் கவனம் தேவை. தொழில் தொடர்பான காரியங்கள் தாமதமாக நடக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பயந்து வேலை செய்ய வேண்டியிருக்கும்.
உழைப்பு அதிகரிக்கும். உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் இல்லாமல் போகலாம். அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி சுக்கிர பகவான் துலாம் ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி விருச்சிக ராசிக்குள் சஞ்சரிக்கின்றார். இதன் காரணமாக குடும்பத்தில் உறவினர்களுடன் கருத்து வேறுபாடு உண்டாகலாம். வீட்டில் உள்ள பொருட்களை கவனமாக பார்த்து கொள்வது நல்லது. சொத்து விவகாரங்களில் கவனம் தேவை. கணவன் மனைவிக்கிடையில் இடைவெளி குறையும். பிள்ளைகள் நலனில் கவனம் செலுத்துவீர்கள். உறவினர்கள் நண்பர்களிடமிருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். பெண்களுக்கு எதிர்பாராத செலவு உண்டாகும். எதிர்பார்த்த காரியம் வெற்றி கிடைக்கும். சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடுகள் நடக்கும். அயன சயன போகஸ்தானத்தில் குரு பகவான் என சஞ்சரிப்பதால் கலைத்துறையினருக்கு திடீர் செலவுகள் ஏற்படலாம். வெளிவட்டார பழக்க வழக்கங்களை குறைத்து கொள்வது நல்லது. ஆயுதம், நெருப்பு இவற்றை கையாளும் போதும் வாகனங்களில் செல்லும் போதும் கவனம் தேவை. அரசியல் துறையினருக்கு எந்த காரியத்திலும் அவசர முடிவு எடுக்காமல் வீண் வாக்குவாதங்களையும் தவிர்ப்பது நல்லது. பாக்கியஸ்தானத்தில் சனி சஞ்சரிப்பதால் திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடிப்பீர்கள். பணவரத்து தாமதப்பட்டாலும் கையில் இருப்பு இருக்கும். முக்கியமான பணிகள் தாமதமாக நடக்கும். மாணவர்களுக்கு கல்விக்கான பணிகளில் தாமதம் உண்டாகும். உழைப்பு அதிகரிக்கும். மிருகசீரிடம் 3-4ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கும் புரட்டாசி மாதம் அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாக அமையும். சூரியனால் உங்கள் வாழ்வில் புதிய நம்பிக்கை உண்டாகும். அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். இழுபறியாக இருந்த வேலை முடிவிற்கு வரும். சட்ட சிக்கல்களில் இருந்து வெளிவருவீர்கள். அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை தீரும். செல்வாக்கு வெளிப்படும். உங்கள் ராசிநாதன் தனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் புதிய சொத்து சேரும். எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த நெருக்கடி விலகும். அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரனின் சஞ்சார நிலைகளும் சாதகமாக இருப்பதால் தேவைக்கற்ற பணம் வரும். பொன் பொருள் சேரும். பொருளாதார நிலை உயரும். ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால் வேலைக்காக வெளிநாடு செல்வதற்கு மேற்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் நிறைவேறும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் லாபம் அதிகரிக்கும். குருவின் பார்வைகள் 4, 6, 8ஆம் இடங்களுக்கு உண்டாவதால் ஆரோக்கியம் சீராகும். விவசாயிகளுக்கு ஆதாயம் கூடும். பெண்களுக்கு இருந்து வந்த சங்கடம் நீங்கும். உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் படிப்பில் அக்கறை செலுத்துவது நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கும் புரட்டாசி மாதம் முன்னேற்றமான மாதமாக அமையும். உங்கள் நட்சத்திரநாதனால் வியாபாரத்தில் அக்கறை அதிகரிக்கும். சம்பாத்தியத்தில் கவனம் செல்லும். தொழில் இருந்த தடை விலகும். பணிபுரியும் இடத்தில் திறமைக்கு மதிப்பு உண்டாகும். சூரியன் ஆட்சியாவதால் முயற்சி வெற்றியாகும். நீங்கள் மேற்கொண்ட வேலை அனைத்தும் நன்றாக நடக்கும். பிறரால் செய்ய முடியாததை செய்து முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை விலகும். எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கும். அரசியல்வாதிகள் செல்வாக்கு உயரும். ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பு கிடைக்கும். குருவினால் உங்கள் உடல்நிலையில் இருந்த சங்கடம் விலகும். தாய்வழி உறவுகள் ஒத்துழைப்பு ஏற்படும். இதுவரை இருந்த எதிர்ப்பு நீங்கும். தொழில் போட்டியாளர்கள் உங்களை விட்டு விலகி செல்வர். வழக்கு சாதகமாகும். செல்வாக்கு உயரும். பெண்களுக்கு குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கும். பார்த்து வரும் வேலை, செய்து வரும் தொழில் இரண்டிலும் முன்னேற்றம் ஏற்படும். நோய் நொடிகளால் பாதிக்கப்பட்டிருந்த கணவரின் உடல்நிலை முன்னேற்றம் அடையும். பொன் பொருள் வந்து சேரும். சிறு வியாபாரி உழைப்பாளிகள் நிலை உயரும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்க போகும் புரட்டாசி மாதம் ஆதாயமான மாதமாக அமையும். குரு பகவானால் விருப்பம் நிறைவேறும். திட்டமிட்ட வேலையை நடத்தி முடிப்பீர்கள். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். ராசிக்குள் செவ்வாய் சஞ்சரிப்பதால் செயல்களில் வேகமும் தடுமாற்றமும் ஏற்படும். குருவின் பார்வையால் இதுவரை சந்தித்த பிரச்சனை மாறும். ஆரோக்கியம் சீராகும். இனி எல்லாவற்றிலும் நிம்மதி உண்டாகும். உறவினர் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். உத்தியோகத்தில் இருந்து வந்த நெருக்கடி விலகும். உற்சாகமுடன் செயல்படுவீர்கள். தடைப்பட்டிருந்த வேலை நடந்தேறும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். அரசியல்வாதிகள் எதிர்பார்ப்பு நிறைவேறும். புதிய பொறுப்பு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும். அரசு விவகாரம் சாதகமாகும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் இப்போது உங்களிடமே உதவி கேட்டு வருவார்கள். பெண்களுக்கு வாழ்க்கை துணையுடனான
இணக்கமான நிலை ஏற்படும். சிறு சிறு பிரச்சனைகளால் பிரிந்திருந்தவர்கள் இப்போது ஒன்றிணைவீர்கள். மாணவர்களுக்கு படிப்பின் மீது அக்கறை அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடு கட்டாயம் அவசியம். சூரிய பகவானுடைய வழிபாட்டினால் நன்மை அதிகரிக்கும். வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறும். குறைகள் தீரும். நன்றி, வணக்கம்.